படத்தின் தயாரிப்பாளர் ஆல்பர்ட் அவர்களை பேச அழைக்கிறேன். சார் எல்லாருக்கும் வணக்கம். சார் என்னை பொறுத்தவரை இந்த சினிமா ஃபீல்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய தவறுகள் சின்ன இருந்தா மன்னிச்சுக்கிறேங்க சார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் இசை வெளியீடு இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க எல்லாம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். அதுக்கப்புறமா தலைவர் அன்புசெல்வன் சார் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அடுத்து ராபர்ட் மாஸ்டர், அடுத்து எங்களுடைய டீம் சொல்லும் போது எல்லாரையும் பாத்தீங்கன்னா நான் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 25 வயசு கூட மேக்சிமம் ஆட்களுக்கு நிரம்பல. சினிமால ரொம்ப அனுபவம் உள்ளவங்களை வச்சுதான் படம் பண்ணுவாங்க. பட் நான் ரொம்ப யங் ஜெனரேஷன்ஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஆனா உண்மையிலேயே அவங்க ஒரு 50 வயசு வரலானாலும் 25 வயசுனால 25 வயசுல அவங்க 50 வயசுடைய டேலண்ட்ஸ் அவங்கள்ட்ட இருந்து நான் பார்த்துதான் இந்த படம் பண்ணியிருக்கேன். சோ ஒரு படத்தை ஒரு வித்தியாசமா பண்ணியிருப்பாங்க. முதல்ல என்கிட்ட டைரக்டர் அரவிந்த் வந்து யாரு மூலமான ஹீரோ ஆதித்ரி மூலமாக என்கிட்ட வந்து கதை சொன்னாங்க. கதை சொல்லும் போது ஒரு கதையை பொறுத்தவரை மொத்தமா ஒரு வித்தியாசமான ஒரு கதையா சொன்னாங்க சார். ஒரு படம்னா நான் சின்ன வயசுல பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும், ஆக்ஷன் படமா இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். பட் இது நம்ம தமிழ் படங்களுக்கு டோட்டலா பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு கதையா இருந்துச்சு. அதனால நான் ஒண்ணு சரி இந்த படத்தை நம்ம பண்ணலாங்கிற மாதிரி முயற்சி பண்ணி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம் சார். இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்ப அவங்க டீம்னா டைரக்டர் அண்ட் டிஓபி, அதுக்கப்புறம் என்னன்னா எடிட்டர், இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு டீமா ஒர்க் பண்ணாங்க. அது ப்ரீ ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், போஸ்ட் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரா ஒரு எக்ஸலண்டான ஒரு அவுட் வேற கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களை நான் பாராட்டுறேன். அடுத்து இதுல உள்ள ஆக்டிங்னு சொல்லிட்டீங்கன்னா ராபர்ட் மாஸ்டர் பத்தி வித்தியாசமா சொல்லணும். ராபர்ட் மாஸ்டர் இதுவரைக்கும் நிறைய கிட்டத்தட்ட 30-40 வருஷமா இருக்கு ஃபீல். ஆனா அவருடைய இந்த படம் கண்டிப்பா ஒரு வித்தியாசமான நடிப்பை கொடுத்துருக்கு. கண்டிப்பா என்னுடைய படத்துல இந்த நெவர் எஸ்கேப்ங்கிற படம் ராபர்ட் மாஸ்டர் ஒரு வித்தியாசமான கோணத்துல கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்துக்கு பிறகு ராபர்ட் மாஸ்டர் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல அனுப்புவாங்க. கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான நடிப்பை கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பொறுத்தவரை அவங்க சொன்னது மாதிரி படம் எந்த பேட்டர்ல போயிட்டு இருக்குன்னு இந்த படத்துல எல்லாமே ஹாரர் எலிமெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சைக்கோ இருக்கும், அல்லது மிஸ்ட்ரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு 3 விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயத்துல ஒரு 9 பசங்க போய் மாட்டிக்குவாங்க. மாட்டிக்கிட்டு இந்த ஹாரர், சைக்கோ, அதுக்கப்புறம் மிஸ்ட்ரி, இந்த 3 விஷயத்துல இருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க, எப்படி தப்பிச்சாங்கிறத கதை. தப்பிச்சாங்களா, தப்பிக்கலையா, என்ன ஆச்சுங்கிறதான் கதை. அதை ஒரு டிஃபரெண்ட் ஸ்கிரீன் பிளேல நிறைய டிஃபரெண்ட் லாக் வச்சு அதை இடைவேளை வச்சுட்டு இடைவேளை பிறகு அதை ஓபன் பண்ணி வித்தியாசமா பண்ணியிருக்காங்க படத்தை பொறுத்தவரை. அதுக்கப்புறம் படத்தை பொறுத்தவரை பத்திரிகையாளர் நீங்களும் அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் தான் படத்துக்கு சேர்க்கிறோம். வேற எதுவும் பெருசா இல்லை சார். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த படத்தை பொறுத்தவரை எல்லாம் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணலாம் பண்ணாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் சார், இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்ல அன்னைக்கு ஒரு ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்ணலாம். ஒரு 10 கேள்விகள் கேட்கலாம். இந்த படத்தை பத்தி ஒரு 10 கேள்விகள். அந்த 10 கேள்விகளுக்கு சரியான ஆன்சர் எழுதி அனுப்பக்கூடியவங்க கண்டிப்பா ஒரு 10% கண்டிப்பா அனுப்புவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் கொடுக்கலாங்கிறதா எங்களுடைய ஐடியா சார். அது கண்டிப்பா அந்த சக்சஸ் ரேட்ல நம்ம சார் மூலமா அந்த பரிசு நாங்க கொடுப்போம். ஏன்னா 10 கேள்விகள், அந்த ஆன்சர் நாங்க என்ன பண்ணோம்னா இந்த பரிசு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுவும் பப்ளிஷ் பண்ணிடுவோம். அப்பவே அவங்களுக்கு அந்த இது எழுதி அனுப்புறவங்களுக்கு தெரியும் 10 கேள்விக்கு ஆன்சர் எப்படி எழுதி அனுப்பியிருக்காங்க. அந்த 10 கேள்விக்கும் அவங்க ஆன்சர் கரெக்டா எழுதி அனுப்பினா சில 1000 பேரா இருக்கலாம், 2000 பேர் இருக்கலாம், 10,000 பேரா இருக்கலாம். அதை குழுக்கள் முறையில் எடுத்து அதுல ஒரு ஆளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்றவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பிரைஸ். இதோட தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தபடியாக சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் அன்புசெல்வன் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். இங்க வந்து அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மேலே அமர்ந்திருக்க அனைவருக்கும் நன்றி. ஒரே வாரத்துல மேட்டர் முடிச்சிட்டாரு. நெவர் எஸ்கேப் முடிஞ்சு போச்சு, எவனுமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு படத்தை டைட்டில் வச்சு ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காரு. நான் வந்து கேட்டேன், என்ன பண்ண சார் நெவர் எஸ்கேப் பண்ணாரு அப்படின்னா என்னன்னு
சார் யாருமே தப்பு பண்ணா எவரும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சார் படத்தை பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் பார்த்தா எத்தனை மொழினா 4 மொழி தானே, 4 மொழியில அதை ரிலீஸ் பண்ண சார். என்னன்னா எவ்வளவு ஒரு இதாக இருந்தாலும் பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க. எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் டேக் டிசி எடுத்துவாரு. அதெல்லாம் சொன்னேன் இது நல்லா பண்ணணும் அப்படின்னு. இப்ப இந்த 1 லட்ச ரூபா சொன்னார் பாத்தீங்களா, இது வந்து அருமையான ஒரு ஐடியா. ஏன்னா இதை எங்க இதுலயோ நாங்க ஒரு சங்கத்திலேயே எங்க ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். அவர் முந்திக்கிட்டாரு. நாங்க என்ன பண்ணோம்னா தமிழ்நாட்டோட மொத்த திரையாளர்களுக்குமே எங்களுடைய சிறுபடம் தயார் பண்ணுமா எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ற மாதிரியும் அந்த ரிலீஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் எந்த தேர்தல் யாரு படம் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பரிசு ஒரு ஸ்விஃப்ட் கார், 2வது பரிசு ஒரு என்ஃபீல்டு புல்லட், 3வது பரிசு ஒரு ஐபோன் அப்படின்னு கொடுத்து எந்த காரணமும் சரி கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் திரையாளர்கள் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா அதுக்குள்ள ஃபண்ட் எங்களுக்கு வந்துச்சுன்னா எந்த படம் வந்தாலும் சரி, அது எப்படி சொல்றது, யாரு இப்ப ரஜினிகாந்த் படம் சரி, சாதாரண ஒரு புதுமுகம் நம்ம ராபர்ட் நடிச்ச படமே இருந்தா கூட சரி, அதுக்கும் அந்த சித்துக்காரர்கள் சொல்லி நாங்க பேசினோம். ஆனா இவர் முந்திக்கிட்டா இருப்பாருங்க. முதல் பரிசு 1 லட்சம் அடிச்சுட்டு பேரு. அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நீங்க எல்லாம் சேர்ந்து அது மெயினா அவர் என்ன சொன்னாரோ அதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன்னா அந்த 1 லட்சம் மக்கள் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் ஆகும். காரணம் என்ன, ஒரு டிக்கெட் 100 ரூபா 200 ரூபா கூட சரி வாங்கி பார்ப்போம், சரி தேட்டருக்கு படத்தை பார்க்கணும் வருவாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வந்து அனைவரும் நன்றி. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், நோ எஸ்கேப் அப்படிங்கிற படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா கேட்ட டைட்டிலுக்காக இந்த படம் ஓடணும்னு எங்களோட ஆசை. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நெவர் எஸ்கேப் படத்தின் டிஓபி சந்தோஷ்குமார் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ஃபர்ஸ்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்போ நான் எப்படி வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்து ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்கு வந்து யூடியூப்ல இருந்து சினிமாவோட ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன் ஆனு நினைக்கிறேன் கேமரா சைட்ல. அதுவே எனக்கு ஒரு ஹாப்பியான விஷயம் இருக்கு. ஏன்னா இப்போ டிஓபிங்கிறது நம்ம போய் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாது. செல்ஃப் லேர்னிங்ல இந்த அளவுக்கு வந்துருக்குது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. என்ன விஷயம்னா ஃபேமிலி வந்து இதுக்கு மேலே நம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா எப்படி ஆரம்பிச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு டீசர் ஷூட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு ப்ரொடியூசர் வந்துட்டு நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தாரு. அதுலேருந்து ஒரு ஜாலி பண்ணி எல்லா எமோஷனும் கலந்த ஒரு ரைடர். இது நம்ம மெயினாக நான் யாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னா டைரக்டர். நீங்கள் டீசர் ஷூட் பண்ணும்போது நான் டிஓபி பண்ணேன். அதுக்கப்புறம் படம் ஓகே ஆனதுக்கப்புறம் வேற டிஓபி வச்சு கூட படம் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அது இல்லாமல் நீங்க படம் பண்ண முடியும் நம்பி கொடுத்ததுக்கு அதுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்னோட ரிலீஸ் ஆன ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகால வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சரிகமாக ஒரு மியூசிக் பண்ணியிருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பெரிய எமோஷன். ஏன்னா நம்ம விஸ்காம் படிச்சுட்டு படம் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இப்போ வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுதுங்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்டா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ராபர்ட் மாஸ்டர் பத்தி சொல்லணும்னா, பிக் பாஸ்ல பார்த்த மாதிரியே டார்லிங் அப்படின்னு ஒரு ஷூட்டியும் நம்ம ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் வித்தியாசமா வைக்கும்போதும் டார்லிங் இப்படி ஒரு ஷார்ட் வைக்கலாமா அப்படி ஒரு ஷார்ட் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பா பார்த்துருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் பிருத்வி ப்ரோ அவருக்கும் ரொம்ப நன்றி. நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் படம். உங்களோட சப்போர்ட் அவருக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். அதற்கு எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு நன்றி சொல்லிட்டு என்னோட முயற்சி கொடுத்துருக்கேன். ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நடிகர் ஆதி பிரபு அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த மாதிரி மயக்க கொடுத்தா கை நடந்து தெரிஞ்சிடும். முதல்ல மறைந்த கலைமாமி நாஞ்சில் நளினி அவங்களோட பேரம் தான் நான். என்னோட பாட்டி அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் நான் சொல்லணும். அவங்களோட பிளெஸிங்ஸ் தான் நான் இந்த இடத்துல நிற்கிறது. அண்ட் ஸ்டார்டிங் வித் என்னோட ப்ரொடியூசர், எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்ட் இப்போ வரைக்குமே சரி. ஏன்னா என்ன முதல்ல உள்ள கொண்டு வந்துட்டு அவர் தான். என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து கம்பெனி, அதான் நான் பண்ணியிருந்தேன். இது என்னோட 2வது படம். ஸோ அவர் தான் என்ன ஃபர்ஸ்ட் உள்ள கூட்டிட்டு வந்தாரு. இப்போ மறுபடியும் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த படமும் மறுபடியும் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு நான் எப்பவுமே நன்றியா இருப்பேன்னு நினைக்கிறேன் சார். ஐ வில் பி வித் யூ ஆல்வேஸ். அடுத்தது ராபர்ட் மாஸ்டர்.
எப்பவுமே டார்லிங் தான், ரவர் மாஸ்டர் டார்லிங் தான். ஆக்சுவலா மாஸ்டர் உங்க கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பிளஸ் அதை விட அவரோட கோரியோல டான்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிளெஸிங்ஸ் மாஸ்டர். தேங்க்ஸ் a lot for that. And என்னோட ஓவரால் டீம், டைரக்டர் அரவிந்த பத்தி சொல்லணும்னா எனக்கு ஒரு ஸ்லைட் ஷோ ஓடிக்கிட்டே இருக்கு பின்னாடி, நிறைய ஸ்லைட் ஷோ சோ அதுல இருந்து எதை எடுத்து சொல்றதுன்னு தெரியல. அரவிந்த் உனக்கு நான் பாக்குறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ண டிஓபி மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட ஓவரால் டீம் தேங்க்ஸ் a lot. இந்த ஈவினிங்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிரசன்ட் மீடியா, நீங்க தான் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ஃபைனலி மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லை. ஸோ கண்டிப்பா எல்லாருமே சினிமா லவ் பண்ணுவோம், சினிமா கண்டிப்பா நம்ம லவ் பண்ணுவோம். தேங்க்யூ. அடுத்தபடியாக படத்தின் இயக்குனர் டி ஸ்ரீ அரவிந்த் தேவராஜ் அவர்களை பேசுகிறார். ஓகே, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்க. லைக் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது ஸ்டேஜ் இருந்தது. ஒரு பிகெஸ்ட் தேங்க்ஸ் அண்ட் பிகெஸ்ட் ஒரு கிரீட்டிங் சொல்லிங்க. கேட்குறீங்களா? ஓகே ஓகே, சாரி சார் சார். ஸோ ஃபர்ஸ்ட் மூவினா படத்தமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஸ்டேஜ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ், ரொம்ப பிகெஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் அவங்க ப்ரொடியூசர் கொடுக்கும். அவங்க எங்களை நம்பி ஒரு டீமா எங்களை நம்பி இங்க வர வச்சு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க கூட நீங்க பாத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு பிகெஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ இந்த மூவி நாங்கள் கேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நாங்க 3-4 பேர்ட்ட வந்து போய் பார்த்தோம், போய் கதை சொன்னோம், எல்லாமே பண்ணோம். ஸோ அதுல யாரும் வந்து ரொம்ப வந்து ஓகே நமக்கு பண்ணி கொடுக்கலாம், ஸோ நம்ம பசங்க அப்படின்னு வந்து பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு அவர் மாஸ்டர் தான். ஸோ அவங்க வந்து உண்மையே சொல்ல போனா வந்து ஓகே சின்ன படம் அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம புடிச்சு எதுவுமே பார்க்காம ஓகே நம்பி வரும் உண்மை வந்து டிராவல் பண்ணிருக்காங்க. அதுக்கு ரொம்பவே பெரிய மனசு. ஸோ அவருக்குலாம் அது ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லணும். ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மூவிக்குள்ள வர காரணம் யாரும் பாத்தீங்கன்னா பிரித்திவி ப்ரோ. ஸோ பிரித்திவி ப்ரோ யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு கான்டாக்ட் மூலியமா கான்டாக்ட் வந்தவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. ஸோ அவருக்குமே வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கம் இல்லாம இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் ஒன்று பண்ணோம், நம்ம டிஓபி சொன்ன மாதிரி டீசர் ஒன்று பண்ணோம். ஸோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ நம்ம யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணது என்னன்னே தெரியாம எங்க போய் யார்கிட்ட போய் கேட்கணும் ஒரு இது இல்லாம இருக்கும்போது பிரித்திவி ப்ரோ நாங்கள் அனுப்பிச்சிருந்தோம். அவர் பார்த்துட்டு ஓகே நம்ம சைட்ல போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூலியமா வந்தவர் தான் நம்ம ஆல்பர்ட் அண்ணா. ஸோ இந்த படத்தை பத்தி எதை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா புதுவிதமா ஜேர்னல் தான். லைக் நம்ம மூவிஸ் பாத்தீங்கன்னா வந்து ஹாரர் ஜேர்னல் இருக்கும், ஹாரர் காமெடி கொண்டு வந்திருக்காங்க, ஹாரர் பாத்தீங்கன்னா சைக்கோ கொண்டு வந்திருப்பாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாரர் த்ரில்லர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஏன் ஓகே இது வந்து புதுசு, ஏன் இதுல என்ன புதுசுன்னு நீங்க கேட்கலாம். இந்த மூவி நீங்க வந்து ஆக்சுவலா பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வச்சிருக்கோம். ஸோ புதுசா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அது தமிழ் இண்டஸ்ட்ரி யாரும் போய் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பண்ணல எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி புதுசா உருவா கொண்டு நிறைய கண்டென்ட் உருவா கொண்டு வந்திருக்கோம். அநேகமா மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புது ஜேர்னலிஸ்ட் அவங்க இப்போ நிறைய வந்து வரவேற்கிறாங்க. லைக் பாத்தீங்கன்னா மண்ணியல் பைசா இருக்கும், ரோமன்சமா இருக்கும், எல்லாமே பாத்தீங்கன்னா புதுமையான ஒரு கண்டென்ட் தான். அது எல்லாமே வந்து மக்கள் வரவேற்கிறாங்க. ஸோ நம்ம நிறைய எஸ்கேப்பும் அதே மாதிரி ஒரு புது ஜேர்னல் காட்டி மக்கள் ரீதியில வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு கேமராமேன் டிஓபி. ஸோ சொன்ன மாதிரி தான் நாங்க எல்லாம் ஒரே டீமா தான் இருந்தோம். ஸ்டார்டிங்ல ஒரே யூடியூப் சேனல் அந்த மாதிரி ஃபுல்லா ஒர்க் பண்ணி வந்துருந்தோம். ஸோ நாங்களும் ஏதாவது ஒன்று பண்ணணும், அது ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும், பெருசா பண்ணணும் அப்படின்ட்டு சேனலே போய் சொல்லி நாங்கள் எல்லாமே இப்போ பேசுவோம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நான் ஓகே நம்ம பிளான் பண்ணோம். ஓகே ட்ரெயிலர் பண்ணவே எங்க காசு இல்லை. ஸோ எங்க கை காசு போட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயிலர் பண்ணோம். பண்ணி ஓகே இதை பண்ணியாச்சு, இனிமே என்ன பண்றது என்ன பண்ணலாம் யார் போய் பிடிக்கன்னு தெரியாம இருக்கும்போது தான் பிடிக்கணும் உள்ள வந்து. ஸோ நம்ம ஒரு டீமா ஒர்க் பண்ணியிருக்கோம். நாங்களா இருக்கட்டும், கேமராமேனா இருக்கட்டும், எடிட்டரா இருக்கட்டும், கூட ஒர்க் பண்ண கோட் டைரக்டரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு டீமா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து பிரஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிகெஸ்ட் நன்றி. ஏன்னா இங்க சின்ன பாட்டு போயிருக்கவே வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணாங்க அப்படிங்கும்போது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பிகெஸ்ட் ரொம்ப நன்றி. சரி நீங்க படத்தை வந்து ரொம்ப சீக்கிரமா தேட்டர்ல பார்க்கலாம். நன்றி. முதல் படம். ஸோ அதுக்கு நன்றி ஆல்பர்ட் சார், ராபர்ட் மாஸ்டர். சுறா படத்துல விஜய் சாரோட ரோட்ல பார்த்தது டான்ஸ் ஃப்ளோர்ல இன்னைக்கு அவங்க கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்காங்க. எனக்கு பெரிய மாஸ்டர், பெரிய மாஸ்டர் அந்த ஈகோ கருவெல்லாம் இல்லாம ஒரு ஆக்டரா ஹானஸ்டா பசங்க கேட்கறத பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு பெரிய தேங்க்ஸ் மாஸ்டர். அண்ட் டிஓபி சந்தோஷ் ப்ரோ,
டெக்னிக்கலி அவர் உடச்ச உடைப்பு இந்த படம் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குமான்னு தெரியல, பட் இந்த காலம் கொடுக்கும், சினிமா கொடுக்கும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் பிருத்திவியனா ஹீரோ அந்த எதுவும் இல்லாம ரொம்ப ஹியூமிடா ரொம்ப ஹம்பிளா பழகியிருந்தாரு எங்க டீமோட என்னோட. ஸோ அதுக்கும் நன்றி. அண்ட் மாஸ்டர் ட்ரெயிலர்ல என் கழுத்து நடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டாலும் நினைக்கிறேன் ஆல்ஃபிட் சார் அதை கொண்டு வரதுக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். லவ் யூ, தேங்க்யூ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. நவரஸ்ரீ படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய ஹர்ஷினி அவர்களை பேச இருக்கிறேன். என்னோட டீம் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நான் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கணும். ஏன்னா இவங்களோட உழைப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த படத்தை எடுத்துட்டு வர்றதுக்காக என்னோட ப்ரொடியூசர், என்னோட ஹீரோ, தென் வந்து என்னோட டைரக்டர் ராபர்ட் மாஸ்டர் எல்லாருமே ஒரு பெரிய உழைப்பு போட்டு இந்த இடத்துக்கு கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, ரொம்ப வருஷம். இட்ஸ் அரௌண்ட் 1.5 years அந்த படத்துக்காக ஒரு நைட்டும் உழைச்சிருக்காங்க. இந்த டீமுக்கு பின்னாடி ஒரு நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. நான் அதை வந்து சொல்லணும், நிறைய பேர்னால வர முடியல. அவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக டே நைட் ஒர்க் பண்ணாங்க. என்னோட டிஓபி எங்களை எவ்வளவு அழகா காட்ட முடியும்னு எங்களை ஹாப்பியாவும் வச்சுக்கிட்டு அந்த செட்ல வந்து இப்படி நடிங்க அப்படி நடிங்க. ஏன்னா எனக்கு இது ஒரு முதல் படம். நான் இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிங், ஃபர்ஸ்ட் கேமரா வாங்கி நில்லுங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எல்லாமே இந்த படத்துல நான் கத்துக்கிட்டேன். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கிரீன் பிளேலயும் வந்து அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ அதுல நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோட ஹீரோ வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப இன்புட் கொடுத்து நடிச்சிருக்காரு. சோ வந்து அது இல்லாம 6-7 பசங்க அவங்களோட உழைப்பு போட்டிருக்காங்க. எல்லாருமே நடிப்புல சிறந்தவங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களே என்னை விட மிகுந்த ஒரு ஆளுங்க. அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கத்துருக்கேன். சோ இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பெரிய உழைப்புல உருவானது. நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். நீங்க எல்லாரும் வந்து இந்த படத்தை பெருசா பண்ணி கொடுக்கறதுக்கும் இத பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு மை டீம் அண்ட் ஆல்பர்ட் சார். நீங்க சேர்த்திட்டீங்க, எங்களையும் அப்படியே இன்னும் பெரிய இடத்துக்கு சேர்த்திடுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ராபர்ட் மாஸ்டர் அவர்களை பேச இருக்கிறேன். ஹாய் டார்லிங்ஸ், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நம்புறேன். பத்திரிகை டார்லிங்ஸுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நிறைய தான் சொல்லியிருக்கேன், மைக்கு விட்டாலே உங்களுக்கு கதையை பற்றி சொல்லணும்னா இது பெரிய அதான். டேரக்டர் வந்து எடுத்த கதை சொல்லும்போது பிடிச்ச கூட இருந்தது. சார் டேரக்டர் எங்கே சார் கேட்டேன். சும்மா எவ்வளோ டேரக்டர் இருந்தது அந்த டேரக்டர் தெரியுது சொல்லு பார்ப்போம். தெரியாது. ஸோ கதை சொல்லும் போது நான் சாப்பாடு சொல்றேன், தண்ணி குடிங்க சார் முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்புறமா ஒரு 10 days கழிச்சு நான் பண்றேன்னு சொன்னேன். சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் கேட்கணும். நான் நிறைய நிறைய தாடி வச்சிருக்கேன், பார்த்துருப்பீங்க. வந்து ப்ரொடியூசர் அவங்க பேசிக்கிறாங்க, எப்படி சொல்றது தெரியல, எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல. மொட்டை அடிக்கணும், தாடி எடுக்கணும்னு சொல்றது எனக்கு பக்கு ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு படம் டிங் டாங்னு ஒரு படம் அவனுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த தாடி மீசி வச்சு நடிச்சிட்டேன். அப்படி இதுவும் பண்ணி ஆகணும், நம்ம வந்து வந்திருக்காங்க என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அந்த டிங் டாங் ப்ரொடியூசர் கார்த்தின்னு ஒருத்தருக்காரு, அவர்கிட்ட போய் பேசுறேன். சார் எனக்காக போய் தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு முடிச்சோம் சார் பண்ண சொல்லும்போது. ஸோ அந்த ப்ரொடியூசர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் ஓகே சொன்னால்தான் இதுக்கு மொட்டை அடிச்சு இதை காட்சி கொடுத்து பண்ணேன். ஏன்னா இந்த படத்து மேலே லவ் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்னால நான் பண்ணேன். ஸோ அது மாதிரி எல்லாருமே இல்லை, கேமராமேன் டார்லிங் ஆகட்டும், ஹீரோ பிரித்தி டார்லிங் ஆகட்டும், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம டார்லிங் டார்லிங் பேர் நம்ம அவர் ஃபர்ஸ்ட் ஷாட்டே என்ன தேட்டருக்கு போயாச்சு. டார்லிங் ஃபர்ஸ்ட் ஷாட்டே என்ன ஃபர்ஸ்ட் படம் எப்படி ஷூட்டிங் நம்ம எப்படி ஆரம்பிப்போம், சாங்ல இருந்து ஜாலியாக இருக்கும். போனோடனே ஒரு 27 ஸ்டெப்ஸ் இருக்கும். அது ஒரு பையன் முடிப்பிச்சு தரன்னு சொன்னாங்க. எனக்கு அப்படி ஐயோ யாருக்கே வெளியில் நல்ல பேர் நம்மளுக்கு எவ்வளோ பையனுக்கு அதை அடிக்கடி பட்டுச்சுன்னா நான் சொன்ன தப்பா வச்சுக்காது சொல்லிட்டு முடிய நல்லா பிடிச்சிட்டு அந்த ஃபைட் மாஸ்டர் வந்து நம்ம ஜாக்வர் சாரோட மகன் விஜய் ஜாக்வர். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி டீம், இந்த சின்ன படம் பெரிய படம் அதை என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன். எல்லாமே படம் தான், அதுக்கு நீங்க வந்து தரணும். ஏன்னா இதே கேமரா தான் எல்லாருக்கும் போது, இதே பெண்ணு தான் எல்லாருக்கும் எழுதுது. ஸோ அதனால நீங்க தான் தயவு செஞ்சு எல்லா படத்தையும் தூக்கி விடணும். இந்த படம் தூக்கிட்டு நம்புறேன். லவ் யூ டார்லிங்ஸ், ஜெய்கான். கேள்வி கணைகளை நீங்க வந்து ரோபோட் மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் கதை சொன்னீங்க.
அவர் வந்து எதுவும் சொல்ல அப்புறம் 10 நாள் அப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ஏன் மொத்தடிக்கணும்னு சொன்னீங்க? ஆக்சுவலா அந்த கேரக்டருக்கு வந்து அந்த மாதிரி கெட்ட அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் போய் ஸ்டோரி சொல்லுவோம், அவங்க அக்செப்ட் பண்ணா இல்லையா நமக்கு தெரியணும். சொன்னாங்க பண்ணா ஓகே இந்த கேரக்டர் இப்படி பண்ணணும், கேரக்டர் இந்த மாதிரி கெட்டப் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கணும். உங்களோட நம்ம கேரக்டர் இப்படி பண்ணுங்க, இந்த கேரக்டர் இப்படி பண்ணாதீங்க சொன்னோம்னா அவங்க வந்து கதைக்குள்ளே போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கதையை லவ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து அவங்க கெட்டப் எப்படின்னு அவங்க டிசைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேணாம் சொல்லினா கூட நாங்கள் போஸ்ட் பண்ணிருக்க மாட்டோம். டைரக்டர் நீங்க வந்து ஒரு தியேட்டர்ல தான் எதுவும் மூவி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டுறீங்க. ஏற்கனவே இது வந்து எதுவும் சாதின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வந்து ஓட முடியாது ஒழிய முடியாதுன்னு சொல்லி வச்சாரு. ஆனா நீங்க இங்கிலீஷ்ல நெவர் எஸ்கேப் அப்படி வச்சிருக்கீங்க. ஓகே, இதுக்கு என்ன காரணம்? அந்த டைட்டில் இல்லைன்றதுனாலயா? இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க. ஓட முடிய ஒரு முன்னாடியே பாத்தீங்கன்னா நாகேஷ் ஒன்று வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒன்று பாத்தீங்கன்னா வந்து தெலுங்குல ஒரு மூவி ஒன்று வந்திருக்கு. இட்ஸ் லைக் 1817 ஒரு மூவி ஒன்று வந்திருக்கு. ஸோ கேரக்டர் பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் வந்துட்டே தான் இருக்கு. நீங்க தமிழ் இந்தியாவுக்குள்ள மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. ஆல் ஓவர் வேர்ல்டு பாத்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட மூவிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க கேரக்டர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா பாக்குறீங்க. அதே போல வந்துட்டு கதையெல்லாம் ஒரே கதைகள் தான் இருக்கு. ஓகே, டைலாக் தான் மாத்திட்டீங்க. அவங்க தமிழ் வச்சுக்க நீங்க இங்கிலீஷ் வச்சிருக்கீங்கன்னு சொல்ல வரேன். இல்ல ஆக்சுவலா நாங்க நோ எக்ஸிட் தான் ட்ரை பண்ணோம். நோ எக்ஸிட் தான் வந்து ஆக்சுவலா டைட்டில் நாங்க ட்ரை பண்ணோம். அதுவும் அதேதானே, வெளியே போக முடியாதுன்னு அர்த்தம். போட முடியாது ஒழிய முடியாது. இல்ல நோ எக்ஸிட்ங்க வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் ஒரு இதா இருக்கும். ஸோ நாங்க வந்து என்ன ஃபர்ஸ்ட் நான் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா ஓகே நம்ம டைட்டில் நோ எக்ஸிட்டே போறோம், நாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓட முடியாது ஒழிய முடியாது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் டைட்டில் எல்லாமே ரிவீல் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கும் இதுக்கும் நாங்க யோசிப்பாங்க, அவங்களும் டைட்டில் பண்ணியிருக்காங்க. சேம் திங்கிங்காக தான் இருக்கும். ஸோ நான் டேரக்ட் சம்பந்தமான ஒரு டைட்டில் அவங்க பேஸ் பண்ணிருக்காங்க, நாங்க டேரக்ட் சம்பந்தமான ஒரு டைட்டில் அவங்க பேஸ் பண்ணியிருக்கோம். ராபர்ட் சார் பேக்ல கெட்டப் வந்து பயங்கரமா இருந்தது. மொட்டை கெட்டது இது கமல் சார் மாதிரியா இல்ல நூறாவது சத்யராஜ் மாதிரியா? பாக்குற நீங்க தான் சொல்லணும். கமல் சார் தான் சத்யராஜ் சார். ஆனா எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும். இல்ல நம்மளுக்கு முன்னேறவங்க நம்மளோட மூத்தவங்க ஏதாவது சினிமா அவங்கள மைண்ட்ல வச்சு தான் பண்ணுது. நான் மோஸ்ட்லி சத்யராஜ் சார் கொஞ்சம் பண்றாங்க. எல்லாருமே வந்து ஹீரோவே இருக்கிறாங்க. நீங்களும் இப்போ அந்த ஹீரோவா அந்த ஹீரோ மேல அந்த அளவுக்கு என்ன ஆகும்? எல்லாருமே அந்த அளவுக்கு பார்த்தா நம்ம ஃபோக்கஸ் தான் செயல்படும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே ஹீரோவா ஆக்ட் பண்ணா எல்லாருமே நிக்கிற அத்தனை பேரும் ஹீரோ தான். நீங்க யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க, நான் இப்ப சொல்றேன். நீங்க சினிமா விட்டு ஒன்லி பிரஸ் மட்டும் சொல்லுங்க, அந்த நிமிஷத்துல என்ன சொல்லுங்க, எல்லாருமே ஹீரோ தான். நீங்களும் ஹீரோ தான். இப்ப பையன் மோகன்குமார் இவரு ஹீரோ, எல்லாரும் ஹீரோ தான். அந்த அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு பயன்படுத்தினா ஜெயிக்கணும். அதான் என்னுடைய எண்ணம். இந்த பேசுற ராபர்ட் சார் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்பான்னு சொல்றோம்ல, அங்கேயே ஆரம்பிச்சிச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்பான்னு. ஹீரோன்றது நம்மளோட கற்பனையிலும் சரி நம்மளோட நேர வாழ்க்கையும் நடந்துட்டு இருக்கு. அப்பாக்கு என்ன சொல்றேன்னா, பையன் வந்து குரூப் ஆக்டருங்க. அப்பால என்னடா பையன் பின்னாடி ஆக்டருங்க, எப்போ முன்னாடி வருவேன். ஸோ அப்போட ஆசையை நிறைவேற்றிட்டு இருக்கோம். அப்புறம் முன்னாடி ஹீரோ கத்துக்கிற டான்ஸ் மாஸ் ஆயாச்சு. நம்மளுக்கு என்ன அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும். அப்பா என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டான். ஸோ நான் ஹீரோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, வில்லனும் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன், ஹீரோவும் பண்ணிருக்கேன். அதுக்கு மேல என்னோட நான் லவ் பண்ற டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப லவ் பண்ணிருக்கேன். நீங்க பண்றது எல்லாமே வந்து சின்ன புதுசா ஒரு டேரக்டருக்கு மட்டும் சான்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. இது பாதிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு வந்து நிறைய படம் எனக்கு டைரக்டர் சொல்லி இப்போ ரீசெண்டா பெரிய 2 படம் சொல்ல வேணாம் அவங்க பேரு. டைரக்டர் சைட்ல வந்து ஓகே சொல்லி கதை சொல்லி நான் ஓகே சொல்லிட்டேன். ஹீரோ சைட்ல இருந்து மாஸ்டர் வேணும்னு சொல்லி எனக்கு கால் வந்துச்சு. அப்படி எப்படி நான் வாய்ப்பு நான் தேடி போல. நான் இது மாதிரி புது டைரக்டருக்கும் புதுசு கொடுத்துட்றேன். மக்கள் எனக்கு தூக்கிடுவார் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் சிம்புடைய டான்சிங்ல இருப்பாரு. சிம்பு சார் கூட இல்லையா? சிம்பு இல்லையே, அதுக்காக வெயிட்டிங். நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். வச்சு வந்ததான் வச்சு கொடுக்கணும். ஏன்னா என் வாழ்க்கை ஏற்ற கத்தி அவன் தான். அவர் வந்தா தான் நான் பண்ண முடியும். மற்ற ஹீரோஸ் இப்ப நல்லா பார்த்து இப்போ தமிழ் லிஸ்ட்ல யார் ஆடுறாங்க வரணும்னு சொல்ல முடியாது. தெலுங்கு எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க, ஹிந்தியில எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா பண்ணலாம். லவ் பண்ற மாதிரி ஒரு சீக்வென்ஸ்லாம் இருக்கு. உண்மையிலே அந்த சீக்வென்ஸா இல்லாட்டி டிஆர்பி ஏற்றதுக்காக லவ் சீக்வென்ஸ்லாம் இருக்கு? இல்ல, அவங்க எதுவுமே சொல்லல. நம்மளுக்கு என்னன்னா அங்க போய் உக்காந்துட்டோம். நான் போனது நான் தான் சீனியர் இல்லையா, இந்த பிக் பாஸ் நான் தான் சீனியரா போய் உட்காந்துருக்கேன். இந்த பக்கம் அசீம் கத்திட்டு இருக்கான் கபா கபா கபான்னு. இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டு வந்து அமுதா வந்து காமெடி பண்ணிருக்காப்புல. நம்ம இதுக்கும் போக முடியல, இந்த இதுல இதுக்கும் போக முடியல.
என்னடா பண்றது யோசிக்கும் போது உண்மையிலேயே எனக்கு அந்த மூக்குத்தி அவங்க பிடிக்கும். நார்மலா ஒரு வேலை அவங்களுக்கு நிறைய சீட்ல பார்த்துட்டு பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் பேசதான் ஆரம்பிச்சேன். அதை நம்ம ஆளு என்ன பண்ணிட்டாங்க, போக்கஸ் பயங்கரமா பண்ணி உள்டாட்டாங்க. வெளியே வந்து தெரிஞ்சு அவங்கள்ட்ட பேசவும் கிடையாது, அவங்க நம்பரும் கிடையாது. அவங்க வேலையை அவங்க பார்க்கறோம், நம்ம வேலையை பார்க்கறோம். அங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி தானே ஆகணும், ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும்ல. பிக் பாஸ் வந்து இந்த சமுதாயத்துக்கு தேவைதான். ஏன்னா எல்லாருமே வராங்க போறாங்க, அதனால ஒரு பிரயோஜனம் இல்ல. தேவையில்லை. ஆமா, என்ன கேட்க தேவையில்லை, வேஸ்ட்.